சந்தேகத்துக்கே இடம் இல்லை. எங்க இருந்து வரும், எப்படி வரும் கேட்டாரா? இல்லை, வந்தவரிடத்தை ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை எல்லாம் வந்துவிடும்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. அந்த அளவில் இறைவனும் மற்றைய மாணவர்களுக்கெல்லாம் சிவஜோதியிலே அவர்கள் எல்லாம் கலக்கும்படியாக செய்து மாணிக்கவாசகரை தடுத்து நிறுத்திவிட, மதுரை என்பதியை அடைந்தவரிடத்தை மன்னன் ஆவணி மூலம் நெருங்க நெருங்க அத்தனை ஆயிரம் குதிரைகள் வருவதற்கான காட்சியே இல்லையே. அவ்வளவு நான் விடிச்ச ஆவணி மூலம் குதிரைகள்லாம் வரதா இருந்தா பெரிய புகைமண்டலமே வந்திருக்கணுமே, மண் மண்டலம் பூத்திருக்கணுமே, குளம்படி சத்தம் கேட்கணுமே, ஒண்ணுமே காணமே, என்னதுன்னு யோசித்துக் கொண்டே இருந்த போது அங்கிருந்து ஒற்றன் ஓடி வந்து, ஐயா, கிழக்கு திசையிலிருந்து பெரிய மண் புகை மண்டலம் புறப்பட்டு வருது, ஆயிரம் ஆயிரமான குதிரைகள் எல்லாம் குளம்படி சத்தம் கேட்குது சொல்ல, இப்போ வந்துவிட்டது குதிரைகள் எல்லாம் சந்தோஷப்பட சுவாமி குறித்தபடி ஆவணி மூலத்திற்கு மாணிக்கவாசகருக்காக தானே குதிரை சேவகனாக இப்ப நேர்த்தியா அலங்காரம் செய்து கொண்டு தலைமை குதிரையிலே தாம் ஏறி ஆரோகணித்து ஏனைய சிவபூத கணங்களை எல்லாம் குதிரை சேவகர்களாக அமர்த்தி கொண்டு பாண்டியனுடைய சபைக்குள்ளே பிரவேசித்த பார்த்து பாண்டியன் முன்பாக இறங்கி இருக்கணும். என்ன சேவகனாச்சே, என்ன இருந்தாலும் வண்டி ஓட்டுறவர் தானே, வியாபார நிமித்தமா தானே வந்திருக்காரு. மேலே ஒரு 10 படி மேலே உயரத்திலே சபையிலே பெரிய சிம்மாசனத்திலே அரிமர்தன பாண்டியன் வீட்டு இருக்க மாணிக்கவாசகருக்கு அந்த ஒரு அடியவருக்காக சிவபெருமான் எதிரே அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு ரொம்ப பவ்யமா அங்க நின்று இருந்தாராம். குதிரையினுடைய சுழி எல்லாம் பார்த்து மகிழ்ந்தானா பாண்டிய மன்னன். நம்ம கொடுத்த காசுக்கு இது அதிகமாவே இருக்கே, இது இன்னும் உயர்ந்த ரகமா இருக்கேன்னு சொல்லி சாமர்த்தியமாக வந்திருக்கிறார் இந்த குதிரை சேவகன் சொல்லி சந்தோஷப்பட்டு உயரத்தை உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்திலிருந்து ஒரு பட்டு துணியை கொண்டாந்து இப்படி தூக்கி வீசி எறிஞ்சானாம். அது எங்கேயான கீழே நழுவ விட்டுட்டா வந்தவனுக்கு என்ன அவ்வளவு அகங்காரம்னு நினைச்சுடுவாரோ, அதனால் மாணிக்கவாசகருக்கு ஒரு குறை வருமோன்னு சிவபெருமான் கிடுகிடும் ஓடி போய் குனிந்து அந்த பட்டு கீழே விடாம தான் வாங்கி கொண்டாராம். கூட இருந்த பூதகணங்களுக்கெல்லாம் அவ்வளவு கோபமா, யாரோ ஒரு பாண்டிய மன்னன், என்ன பேர் என்ன பெருமான், யார் ஒரு மாணிக்கவாசகர், அவருக்காக நம்ம சுவாமி இப்படி புரிந்து போய் கை நீட்டி ஒன்றை பெறுவதா, அவன் வீசி எறிகிறானே மேல உட்கார்ந்துக்கிட்டு அதை போய் இவர் இறங்கி கொள்றாரேன்னு பூதங்களுக்கெல்லாம் அவ்வளவு கடுப்பான். இது இப்படியெல்லாம் மாணிக்கவாசகருக்கு விட்டு கொடுக்காத சுவாமி குதிரை சேவகனாகிய சிறப்பை அதனால் தான் அத்தனை அகவல்ல வைத்து பாடுவார் சுவாமி. இப்படி குதிரை சேவகனாக வந்திருந்து குனிந்ததை பெற்றுக் கொண்டு எல்லாம் பண்ணி லீலைகள்லாம் பண்ணி குதிரைகள் எல்லாத்தையும் அடைச்சிட்டு தான் புறப்பட்டு போனார். போன மாத்திரத்துல அன்னைக்கு ராத்திரி வந்த வரிகள் எல்லாம் நரியாய் போய் ஊலையிட்டு மங்களமாக பல காட்சிகளை அங்கே அரங்கேற்றி மதுரை நகரத்துக்குள்ளே புகுந்து பெரிய அளவிலே சமங்கள் எல்லாம் கொடுத்து இருந்த நோஞ்சான் குதிரைகளும் இதுகள் போய் பிராண்டி எடுத்து அதையெல்லாம் கொண்டு முடிக்க இந்த செய்தியெல்லாம் கேட்டு மன்னன் கோபப்பட்டு நரிகளை கட்ட சொன்னா யாராலும் அதனுடைய வேகத்திலே கட்டவே முடியாமல் தவிக்க கோபத்தை எல்லாம் யார் மேல திருப்புறதுன்னு பார்த்தான். இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆள் மாணிக்கவாசகர் தான். அவரை கூட்டிட்டு வந்து சிறையில் அடை, அவருக்கு என்னென்ன தண்டனை உண்டோ எல்லா தண்டனையும் கொடுன்னு. என்ன ஆச்சு கொண்டு போன காசெல்லாம் இது என்ன மாயாஜாலமா இருக்கு, குதிரைகளுக்கோ வந்தது, எவனோ ஒருத்தர் வந்து குதிரையெல்லாம் கை மாற்றி கொடுத்துட்டு போனா, ராத்திரி குதிரையெல்லாம் நிறைய போய் ஊருக்குள்ளே புகுந்து இப்படி அட்டகாசம் பண்ணதேன்னு கோபிக்க இவருக்கு ஒண்ணுமே தெரியல. சுவாமிகளுக்கு என்ன தெரியும், எல்லாம் பெருமானுடைய திருவருள் பேசாமல் இருந்த ஒரு இடத்தை இப்படி எல்லாம் வார்த்தை பெற முடியாதுன்னு வறண்டிருந்த வைகை மணலிலே போய் சுவாமிகளை கிடத்தி மேலே ஒரு பெரிய பாறாங்கல்லையும் வைத்து சுடுமணலிலே சுவாமிகளுடைய திருமேனி வாடும்படியாகவெல்லாம் தண்டனை கொடுக்க இவர் அந்த நிலையிலே உணவு சுட்டதே. இதுக்கெல்லாம் காரணம் திருப்பரந்துறையில பார்த்தவர் தானே. நீ வா ஒரு நட திருப்பரந்துறைக்கு போனா என்ன செய்தின்னு தெரிஞ்சுக்கணும், நான் அவரை காட்டி கொடுத்துறேன்னு சொன்னாரா? பெருமான் திருவருள், இங்கேயும் திருவருள் செய்யக்கூடியதுதான் இது. நாம் செய்வதற்கு இதுவும் பரிசாக கிடைத்ததே. எல்லாம் திருவருள் கிடந்த போது இனியும் இவர் திருமேனி வாட பொறுக்காது எம்பெருமான் வறண்ட வைகையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்படியாக செய்து அந்த வெள்ளத்தன்மையும் அதிகரித்துக் கொண்டே போய் ஊருக்குள்ளே வந்து மதுரை மூழ்குமோன்னு அச்சப்படும்படியாக போக வீட்டிற்கு ஒருத்தர் வந்து இதை அடைத்து 2 பக்கத்துல அணை கட்டணும்னு மன்னன் சொல்ல, நான் போதுமான அளவுக்கு ஆட்களே இல்லை. அங்க ஒரு பொதுப்பணித்துறை இருந்திருக்கும், அதுல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா ஆட்கள் பத்தல. அதனால் வீட்டுக்கு ஒருவர் வரணும்னு சொன்ன போது வந்திப்பாட்டி என்ற ஒரு கிழவி ஒருத்தி தினமும் ஏதோ பிட்டமுது செய்து கடைத்தெருவிலே விற்று ஒரு ஜீவனம் நடத்தி வந்தாள். தினம் பிட்டமுது பண்ணி அந்த கூடையோட சுத்தநாதர் கோயில் வாசலுக்கு போவாரா, அப்பா சுத்தநாதா உன்னை நம்பி போறேன்னு சொல்லிட்டு போவாளாம். அதனால தனக்கான வழிவள்னு அவளுக்கு நான் ஒருத்தம் தான் இருக்கேன்னு சுவாமியும் சங்கல்பம் பண்ணிட்டு இருந்த அவளுக்கும் இந்த லீலையிலேயே மோட்சம் வழங்க எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி அவளுக்கு ஒரு ஆள் வேணுமே, கூலி ஆள் இல்லை. அவள் இருக்கும் நிலைக்கு அவள் வீட்டு இலக்கத்துக்கு யாரும் போகணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் இவ்வளவு தூரம் அளந்து கொடுத்துட்டாங்க. அந்த மரத்துலேருந்து இது வரைக்கும் இருக்குது 23ஆம் இலக்க வீட்டுக்கு அவங்க வந்து அடைச்சு கொடுக்க வேண்டியது. அந்த வீட்டுல இருந்து யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் போய் அடைப்பாங்க. அந்த மாதிரி வந்திப்பாட்டிக்கு ஒரு எண், அந்த எண்ணுக்கு போய் அடைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அவள் தவித்த போது சுத்தநாத பெருமான் இவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு தலையில முட்டாசு முடிச்சு கட்டிக்கிட்டு வேட்டியை தூக்கி இடுப்புல சொல்லிக்கிட்டு கையில ஒரு மண் வெட்டியோட புறப்பட்டு வீதிகள் எல்லாம் போய் ஆடி பாடி எல்லா இடத்தையும் தான் வந்திருக்கக்கூடிய செய்தியை சொல்லி கடைசியா வந்திப்பாட்டி வீட்டுக்கு வந்து உன் பக்கம் மட்டும் அடைக்காமல் இருக்கேன்னு கேட்டபோது இந்த உடம்பு கொண்டு போய் நான் இறையா அடைக்கிறது எனக்கே எல்லாம் முடியாமல் இருக்கேன்னு சொன்ன போது உனக்கு பதிலாக நான் அடைக்கிறேம்மா, உன்னுடைய பங்கு கூலி
அதை நான் செய்யறேன், எனக்கு என்ன கொடுப்பேன்னு, எங்கிட்ட என்ன இருக்குது, அந்த புட்டமுது தான் இருக்குன்னா, நல்ல பசி, இதை கூட நான் சாப்பிட்டுட்டு போய் செய்யறேன்னு முன்பசிக்கு கொஞ்சம் புட்டமுதை வாங்கி சாப்பிட்டார். நேரம் வேலை நடக்கிற இடத்துக்கு போனார். இருக்கிறவங்கலாம் பார்த்து குசலம் விசாரிச்சார், என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்கன்னு. சும்மா நேரம் போக்குறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிவிட்டார். வந்திப்பாட்டிக்கு நான் தான் வந்தேன் எல்லாரும் மனசுல பதிகிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். பேருக்கு இருந்த மண்ணை கொஞ்சம் அப்படி வாரி தூவினார். பண்ணின அலுப்புக்கு ஆடிப்பாடி உடம்பெல்லாம் களைச்சதுனாலே போய் ஒரு மரத்தடியில படுத்து தூங்கினார். மன்னன் அந்த நேரத்திலே புறப்பட்டு வர அடைத்திருக்கக்கூடிய அந்த பணி எவ்வளவு முடிந்திருக்குன்னு பார்த்த போது ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் கூட வேலையே நடக்காமல் இருந்ததான். இது யார் பண்ண பணின்னு கேட்ட போது இந்த இந்த பகுதி வந்திப்பாட்டி செய்ய வேண்டியதுன்னா, வந்திப்பாட்டிக்கு யாருடா வந்தான்னா ஒரு கூலி ஆள் காத்தால வந்தான், எங்களையும் வேலை செய்ய விடாம கெடுத்து பாடி மகிழ்னான். ஆடி பாடி கூத்தாடி முடிச்சு உடம்பெல்லாம் நோவெடுத்ததுக்கு போய் அங்க படுத்திருக்கா பாருங்க, அவன் தான் சொன்ன போது சுவாமி கூடைய தலைக்கு வச்சுட்டு படுத்திருந்தாராம். வந்த பாண்டியமன்னன் அவனை எழுப்புனாரா மந்திரி கிட்ட. மந்திரி யோசிச்ச மாத்திரத்துல பாண்டியமன்னன் கையில இருந்த கொத்திரம்பை கொண்டு சுவாமியுடைய திருமுதுகை வச்ச பெருமான் அத்தனை உயிர்களுக்குள்ளேயும் தானே கலந்திருந்தபடியால் பிரம்மலோகத்துல பிரம்மா தலையில ஆரம்பித்து அத்தனை பேர் முதுகிலும் அதே அடி விழுந்ததாம். மன்னன் உட்பட ஹரிபர்த்தர பாண்டியனுக்கு சுருக்குன்னு விழுந்து நம்ம யாரா அடித்தாலும் பின்னாடி பார்த்தா பின்னாடி நின்னவன் அத்தனை பேர் முதுகை தேய்ச்சிக்கிட்டு நின்னான். அத்தனை பேர் முதுகையும் பட்ட அடி பழுத்து போய் கிடக்க வந்தவன் யாரோ குழம்பி போய் என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த வந்திப்பாட்டியை கூட்டிட்டு போய் இவன் யாருன்னு விசாரிப்போம்னா வந்திப்பாட்டி மேல கைலாயத்துக்கு போய்கிட்டு இருக்காளாம். இப்படி திரும்பின பக்கமெல்லாம் அற்புதங்கள் நடக்க மன்னன் பயம் கொண்டு துடிச்சு போய் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அழுத போது சொக்கநாத பெருமான் நாம் செய்தக்கூடிய லீலை இதெல்லாம் காட்டிக் கொடுத்து மாணிக்கவாசகர் திருவடிகளில் இருந்தவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள சுவாமிகள் அந்த கணத்திலே அத்தனை ராஜ்யபாரத்தையும் துறந்து இந்த பாரம் எல்லாம் நம்மால் சுமக்க முடியாதுன்னு அத்தனையும் துறந்து கொடுத்து முடித்து யாத்திரையாக புறப்பட்டு உத்தரகோசமங்கை, திரு அண்ணாமலை, சீர்காழி, திருவாரூர், திருக்கழுக்குன்றம் முதலிய தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு நிறைவாக தில்லை அம்பலத்தை சென்றடைந்து அம்பலவாணர் பொதுமன்றிலே ஆடி மகிழும் காட்சியிலே இருந்து ஈடுபட்டு பல பல பதிகங்கள் சுவாமிகள் விளைவாக பாடினார். இலங்கையிலிருந்து பௌத்த துறவிகள் சிலர் அந்த அரசனுடைய மகள் ஒருஷி பேச்சு தட்டுப்பட்டு போயிருந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு இங்கே வர சுவாமிகளிடத்தை வாதம் பண்ணி சைவத்தை மீண்டும் ஒரு முறை கைவார்க்கலாம்னு வந்தவாறே சுவாமிகள் அடைந்திருந்த பக்குவ நிலையிலே இதெல்லாம் செய்யக்கூடியவரா, வாதம் இதுக்கெல்லாம் போகக்கூடியவரா, ஆனாலும் அந்த பேச முடியாத பெண்ணுக்கு இதை கொண்டு ஒரு அற்புதம் நிகழ்த்துவோம்னு உங்களிடத்தை நான் என்ன வாதம் செய்யறது, பேச்சு முட்டு போன இந்த பெண்ணை கொண்டே வாதம் செய்கிறேன்னு சுவாமி அமர்ந்து திருச்சாழல் பதிகத்தை அந்த அவசரத்திலே வழங்கி செய்ததெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு தலத்திலும் திரு அம்மானை, திரு எம்பாவை இதெல்லாம் திருவண்ணாமலை தலத்தை அருளி செய்தது. இப்படி அந்தந்த தலத்திலே இந்த பதிகங்கள் பாடினார்னு ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. இப்படியெல்லாம் பாடி முடித்து நிறைவாக தில்லையிலே ராஜபெருமானே சுவாமிகளுடைய இல்லத்திற்கு எழுந்தருளி சுவாமிகள் பாடியவருடைய பதிகங்கள் 51 தலைப்புகளிலே திருவாசகத்தை சிவபுராணம் தொடக்கமாக முத்தினறி அறியாத வரைக்கும் அத்தனையும் எழுத்து தம்முடைய திருக்கரத்தாலேயே எழுதி திருவாசகம் என்றதற்கு தலைப்புட்டு ஒவ்வொருவர் மனதுக்குள்ளேயும் ஒளிப்பாய்ச்சி அது மாணிக்க கல் போலே மனதை ஒளிக்க செய்யக்கூடிய சிறப்பினாலே இந்த வாசகம் ஒவ்வொன்றும் மாணிக்கமாக இருந்ததுன்னு மாணிக்க வாசகர் அதற்கு திருநாமம் சாட்டப்படுகிறது. மாணிக்க கல்லுக்கு சிறப்பு அதன் உள்ளே எந்த ஒளியை பாய்ச்சிருக்கோமோ அந்த ஒளி உள்ளே அப்படியே அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய தன்மையை காட்டி கொடுக்கும். முத்துக்கோ பவளத்துக்கோ இந்த சிறப்பு இல்லை. மாணிக்கத்தை அப்படியே வெளிச்சத்து மேல கொண்டு நிப்பாட்டுறீங்கன்னா அது அந்த நிறத்தை உள்வாங்கி கொண்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒளி ஊட்டி காண்பிக்கும். இந்தபடிக்கு நம்முடைய மனசிற்குள்ளே ஒளியை பாய்ச்சி இருண்டிருக்கக்கூடிய மனதை ஒளிக்க செய்யக்கூடிய சிறப்பு. அப்படி அந்த திறமை அந்த நிலையிலே திருவாசகம் இருப்பதாலே அதற்கு மாணிக்க வாசகர் என்றதை பாடியருடையவருக்கு திருநாமம் சாத்தியருளி அதையெல்லாம் தொகுத்து கொடுத்து பெருமானே திருக்கோவையார் என்று சுவாமிகள் பாடிய ஒரு 400 பாடல்களினுடைய தொகுப்பு அகத்துறையிலே அமைந்த ஒரு நூல். திருவாசகம் ஒரு தட்டுன்னா அதுக்கு ஈடாக சொல்லக்கூடிய ஒரே நூல் திருக்கோவையார். அகத்துறையிலே இப்படி வைத்து சித்தாந்த கருத்தை பாடி உயிர்களை பக்குவப்படுத்த முடியுமான்னு தெரியாது. அந்த அளவிற்கு தொல்காப்பியர் வரையறை செய்து கொடுத்த அந்த மரபிலே வெகுகாலம் கழித்து சங்க இலக்கிய மரபிலே வைத்து தலைவன் தலைவியை முன்னிட்டு பாடிய சிறப்பு. அதிலே தலைவியை சுவாமியாகவும் தலைவனை உயிர் போலையும் வைத்து ரொம்ப நயமாக பாடியிருக்கக்கூடிய தன்மை திருக்கோவையாருக்கு. இப்படி அதை ஒரு நூலாக பாடி கொடுத்து இதெல்லாம் செய்து முடித்து பெருமானே அதையெல்லாம் திருக்கைகளால் அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தி சபையிலேயே அதை வைத்து இது அழகிய சிற்றம்பரமுடையான் எழுத்துன்னு தாமே ஆவணப்படுத்தி அதையும் வேலை வைக்க தில்லைவாழந்தர்கள் 3000 மாணிக்க வாசகரை அழைத்து வந்து இந்த அற்புதத்தை காட்டி கொடுத்து இந்த பாடலுக்கெல்லாம் பொருள் என்னன்னு கேட்டபோது ஒரு சிற்சபையிலே ஆடிக்கழிக்கும் இந்த எம்பெருமான் தான் இதற்கெல்லாம் பொருள் என்று சொல்லியபடியே சிவஜோதியிலே கலந்தருளினார். ஆனி மகத்தன்று சுவாமிகள் பெருமானோடு 2 கலந்தார் என்று அவருடைய குருபூஜை திருநாளை கொண்டாடி வருகிறோம். மாணிக்க வாசகரை முன்னிட்டு தான் நடராஜா 2 உற்சவத்தை நடத்திக்கிறது. ஆனி திருமஞ்சன தரிசனம் மாணிக்க வாசகருடைய குருபூஜையை முன்னிட்டு
திருவாதிரைக்கு தரிசனம் கொடுப்பதும் ஆணி திருமண தரிசனமும் நடராஜ பெருமான் இவரை முன்னிட்டு தான் செய்து கொள்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் திருப்பெருந்துறை தலத்திலே இந்த 2 திருநாட்களும் சுவாமியினுடைய உற்சவமாக இருந்தாலும் மாணிக்கவாசகரை முன்னிறுத்தி அவரையே வீதியிலே எழுந்தருளச் செய்து கைலாச பர்வதம் உட்பட எழுந்தருளச் செய்து. அம்மையாருக்கு கூட தனியே கைலாச பர்வதம் கிடையாது. அம்பிகை கூட தனித்து கைலாய பர்வதத்தில் எழுந்தருள்வதில்லை. அதிலே ஆரோகணிக்கணும்னா சிவமாம் தன்மையை அப்படியே இருந்தவர் ஒருவர் தான் அது மாணிக்கவாசகருக்கு மட்டுமே. வேற எந்த ஆச்சாரியருக்கும் இதை நாம் செய்வதில்லை. வேறு ஒருவருக்குமே இதை செய்வதில்லை. உள்ளிருந்த சிவத்தை முழுவதுமாக அவரே உணர்ந்த அந்த நிலையிலே இருந்ததுனால தான் இறைவன் நிகழ்த்திய லீலைகள் எல்லாம் கூட அவருக்கே சாட்டி பார்க்கிறார். மாணிக்கவாசகருக்கே நடராஜ பெருமான் மூலே திருக்கோலம் சாத்துவார்கள். பிட்டுக்கு மண் சுமந்த அற்புதத்தை மாணிக்கவாசகருக்கு சாத்தியே காண்பிப்பார்கள். தலையிலே மண்வெட்டி கூடையோடு கூட மாணிக்கவாசகரை வீதியில் எழுந்துள்ளார். இந்த மாதிரி இறைவன் செய்தருடைய லீலைகளை அடியார்களுக்கு ஏற்றுவது நாம் செய்வதில்லை. மாணிக்கவாசகர் விஷயத்திலே விதிவிலக்காக. அதே போல கைலாய பர்வத வாகனமும் தனித்த சிறப்போடு மணிவாசகருக்கு மட்டும் வழங்கப்படுவதை பார்க்கிறோம். அந்த நிலைக்கு 4வதாக அவர் பாடியருடைய திருவாசகமும் திருக்கோவையாரும் 2மாக சேர்த்து நமக்கு இந்த 8ஆம் திருமுறையாக கிடைக்கிறது. 9ஆம் திருமுறையிலே வெவ்வேறு ஆசிரியர்கள் பாடியருடைய நூல்னு பார்க்கிறோம். அதிலே அந்தந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பாடிக் கொடுத்த தொகுப்பு அது. பெரும்பான்மை அப்போ வாழ்ந்த காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணிக்கவாசகர் காலத்தை ஒட்டி 9, 10 இந்த காலத்திலே தான் இருந்திருக்கணும். திருமாளிகை தேவர் தொடக்கமாக சேந்தனார் மாமன்னர் ராஜராஜர் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலையும் அவர் மகன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தையும் பாடிய கருவூர் தேவர். சொல்றதுக்கு காரணம் 10ஆம் நூற்றாண்டு தான் அது பாடப்படுது. ஏன்னா அப்பதான் கட்டுறாங்க. 10ஆம் நூற்றாண்டு இறுதியில தான் கட்டப்படுது. 985 தான் பட்டத்துக்கே வர. அதுக்கப்புறமா தான் இதை கட்டுறாங்க. அதுக்கும் அப்புறமா தான் அப்போ கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்பட்டிருக்கணும். ஏன் அப்போ 10, 11ஆம் நூற்றாண்டு வரையிலும் கட்டிய கட்டுமானங்களே பாடுறாங்கன்னா அப்போ ரொம்ப பிற்காலத்திலேயும் திருமுறை ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. அப்படி கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருஷோத்தம நம்பி, சேதியார் என்று இவர்கள் எல்லாம். சேதிராயர்ங்கிறது சேதியர்ங்கிற குலத்திலே தோன்றிய ஒரு அரசர் குலம், குறுநில மன்னர்கள் மாதிரி அதுல வந்திருக்கணும். புருஷோத்தம நம்பி, திருவாலி அமுதனார்னா வைணவர்கள். திருவாலிங்கிறது சீர்காழி பக்கத்துல இருக்கிற ஊர். திரு ஆலி இன்னைக்கும் அது வைணவர்கள் இருக்கக்கூடிய ஊர். இன்னி வரைக்குமே திருவாலி அந்த ஊர். அங்கே தான் ஆலி நாடர்னே திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு பேர். வைணவ ஆழ்வாருக்கு, கடைசி ஆழ்வாருக்கு ஆலி நாடர்னே பேரு. அந்த திருவாலி நாட்டை தான் அவரும் குறுநில மன்னராக இருந்த ஆண்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. முழுக்க முழுக்க வைணவ தலம். 2 வைணவர்கள் பெருமானுடைய அருளினாலே திருவிளையாடலாலே திருத்தி பணிகொள்ளப்பட்டு சைவ சமயத்தை சார்ந்து இறைவனிடத்தை ஈடுபட்டு அவர்கள்லாம் பாடியிருக்கார். புருஷோத்தம நம்பியும், அதனால தான் பேரே கொஞ்சம் வைணவ பேராக புருஷோத்தம நம்பி. அதே போல நமக்கு திருவாலி அமுதனார் இவர்கள்லாம் வர பார்க்கிறோம். பூந்துருத்தி நம்பிகாட நம்பி பற்றிய கல்வெட்டு செய்தி ஒன்று திருவையாறு தலத்திலே கிடைப்பதாக பார்க்கிறோம். திருப்பூந்துருத்தியை சேர்ந்தவராக இருக்கலாம். இந்த மாதிரியாக ஒரு 9 ஆசிரியர், திருமாளிகை தேவர், சேந்தனார் ஆரம்பித்து 9 ஆசிரியர்கள் பாடியது. இவர்கள் பாடிய அமைப்பு திருவிசைப்பா, இசைப்பான்னு சொல்லுவாங்க. இது முழுக்க திருவிசைப்பா என்றே 9ஆவது முறைக்கு பேர். அது கூட சேந்தனார் திருப்பல்லாண்டு ஒன்று பாடுகிறார். இவர் ஒருத்தர் தான் பாடுறார் திருப்பல்லாண்டு. அது திரு இசைப்பா திருப்பல்லாண்டு. 9ஆம் திருமுறைக்கு இந்த பேர். முதல் 3 நூல்கள் கடைக்காப்பு, அடுத்த 3 நூல்கள் தேவாரம், 7ஆம் திருமுறை திருப்பாட்டு, 8ஆம் திருமுறை திருவாசகமும் திருக்கோவையார். 9ஆம் திருமுறைக்கு திரு இசைப்பா திருப்பல்லாண்டு என்று பெயர். அதை மீதி பேர் எல்லோரும் திரு இசைப்பா பாடுறாங்க. சேந்தனார் திருவிசைப்பாவோடு சேர்ந்து பல்லாண்டும் பாடுறாங்க. திருப்பல்லாண்டுன்னு ஒண்ணு பாடுறாங்க. 4000 இறைவனை பல்லாண்டு பாடுவது, அரசனை பல்லாண்டு பாடுவது தொன்மையான மரபு. அந்த விதத்தில் திருப்பல்லாண்டு பாடுகிறார். மன்னுகத்தில்லை வளரணும் பக்தர்கள் என்று தொடங்கி நான் அதுல தெளிவா பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே சொல்லுகிறார். காலக்கணக்குக்கு உட்பட்டவர் சுவாமி இல்லை. காலக்கணக்குக்கு உட்பட்டவர் இல்லை. ஆண்டுங்கிறதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. அந்த பதத்துக்கு அப்பாற்பட்டவருக்கும் என்று ஒரு குறையும் வராமல் இல்லை. திருநாட்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கணும். தேர் முட்டி நின்ற போது தான் திருப்பல்லாண்டு பாடுறார். சபாநாயகருக்கு உற்சவம் முட்டக்கூடாதுங்கிறது ஒவ்வொரு சைவரும் நித்தியமும் வைக்கக்கூடிய வேண்டுதல். தில்லையிலே ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய 6 கால பூஜைகளும், ஆண்டுக்கு நடக்கக்கூடிய 6 மகாபிஷேகங்களும், அதில் 2 திருநாளும், தேர் திருநாள், இதெல்லாம் எந்த சிரமமும் இல்லாமல் முட்டாது நடைபெற வேண்டும்
தில்லையிலே நித்திய நைமித்திக உற்சவங்கள் குறைவில்லாமல் நடக்கணும்னு ஒவ்வொரு சைவரும் நித்தியம் வேண்டிக் கொள்ள வேண்டியது. அது ஒரு கிரமமாக சொல்லுவார்கள். மாகேஸ்வர பூஜையின் போது இந்த வேண்டுதல்கள் எல்லாம் ஒரு ஆச்சாரியர் சொல்ல மற்றவர்கள் அரகரான கோஷம் எழுப்பி பெருமானிடத்தை அதை விண்ணப்பமாக வைப்பார்கள். அதில் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேண்டுதல், தில்லையிலே சபாநாயகருக்கு ஒரு குறையும் இல்லாமல் நித்திய நைமித்திக உற்சவங்கள் நடக்கணும், 6 மகாபிஷேகங்களும் நடக்கணும் எல்லாம் வைக்கிற வேண்டுதல். அதனால தேர் திருநாள் ஏதோ சிரமமோன்னு முட்டி நின்ற போது திருப்பல்லாண்டு பாடி வளர்கணம் பக்தர்கள்னு தான் கொண்டாடுறாங்க. அங்கே மண்ணுகத்திலே வளர்கணம் பக்தர்கள் தான். பெருமானுக்கு பல்லாண்டுங்கிறத விட சைவ சமயத்திற்கு பல்லாண்டு, சிவனடியார் பெருமக்களுக்கு பல்லாண்டு, சிவத்தலங்களுக்கு பல்லாண்டு, அங்க நடக்கக்கூடிய விழாக்களுக்கு பல்லாண்டு என்ற அளவிலே கொள்ளுகிறது. அந்த விதத்தில் பெருமானுக்கு அதனால்தான் இறைவனை இங்க சொல்லும் போது பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கு பல்லாண்டு. ஒவ்வொன்றும் நல்ல சொற்பொழிவுக்கான தலைப்பே. திருப்பல்லாண்டுல மட்டுமே இறைவன் எப்படியெல்லாம் பட்டவன், ரொம்ப விசேஷமான தனித்துவம் இறைவனுக்கு என்னங்கிறது பல்லாண்டு என்னும் பதங்கடந்தான், பாதகத்துக்கு பரிசீலித்தான். இதெல்லாம் பெரிய அற்புதமான தலைப்பு கட்டுரைகளுக்கும் சொற்பொழிவுகளுக்கும் அந்த மாதிரி வைத்து சொல்லி நிறைவாக மோட்ச அனுபவத்தை தான் பெற்ற நிலையிலேயே கடைசியில கையொப்பமும் சாத்துவார். கடைசி பாடல்லே தன்னுடைய திருநாமத்தை சொல்லிக் கொள்ளும் போது அவரவர்கள் ஊரை சொல்லி பெயரை சொல்லுவார்கள், இவர் இருந்த நிலையை சொல்லுவார். அந்தமில் ஆனந்த சேந்தன் சொல்லுவார். முடிவில்லாத இன்ப நிலையிலே கூடியவனான சேந்தன் தன் திருநாமத்தை சொல்லிக் கொள்வார். சேந்தன அதுதான் மோட்சத்திலே உயிர்கள் பெறக்கூடிய அனுபவம். தான் அந்தமில் ஆனந்தம், முடிவில்லாத இன்பத்திற்கான இடம்தான் அது. அதனால அந்தமில் ஆனந்த சேந்தன் தன்னை சொல்லிக் கொள்வார். அப்படி முத்தியடைந்த நிலையிலே அவர் திருப்பல்லாண்டு. இப்போ 9ஆம் திருமுறை இப்படி இவர்கள் பாடியது. இதுல நிறைய அமைப்புகளிலே பாடியிருப்பாங்க. ரொம்ப சுவையான பாடல்கள் நிறைய உண்டு. 10ஆம் திருமுறை திருமூலருடைய திருமந்திரம். கால அளவில் மறுபடியும் பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையாருக்கு முன்னாடி இவர் போகணும். செட்டிடார் பெருமான் சொல்லுவதை பார்த்தால் ஆண்டிற்கு ஒரு பாடல்னு பாடினார் என்றும் 3000 பாடல்கள் தொகுப்புன்னு சொல்லப்படுகிறது. யோக தசையிலே கூடியிருந்தவர்களுக்கு இந்த கால கணக்கெல்லாம் அவர்கள் அது நமக்கு நம்மோடு அதை ஒப்பிட்டெல்லாம் பார்க்க முடியாது. 3000 திருமுறைகளாக 3000 பாடல்களாக 9 தந்திரங்களாக பாடித்தார். எப்படி சரியை கிரிய யோகம் ஞானம்னு 4 பாதங்கள் சொல்றோமோ அந்த மாதிரி தொகுப்புகளுக்கு ஒரு தலைப்பு தர, ஒவ்வொன்றையும் 1ஆம் தந்திரம், 2ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம்னு 9 தந்திரங்கள். அதிலே சிவாகமங்களை பற்றி, வேதாந்தம் சித்தாந்தம் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேதங்கள் பற்றி, மருத்துவம், யோகம், இதெல்லாம் ஆகமங்கள்னு சொல்லிட்டாலே சரியையிலிருந்து தொடங்கி எல்லாத்தையும் சொல்லிடுவார். கோயில் எது, கோயில் வழிபாடு எது, கோயிலில் என்ன வழிபாடு நடக்கணும், எதை செய்யக்கூடாது, நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆச்சாரங்கள் என்ன, இதெல்லாமும் இருக்கும். மந்திரங்களை பற்றி நிறைய இருக்கும். சிவபெருமானுடைய லீலைகள், அற்புதங்கள்லாம் பேசியிருப்பார். உயிர்களினுடைய வர்க்கம் என்ன, எப்படி பேதப்படுது உயிர்கள், ஒவ்வொரு உயிர்களுடைய வேதங்கள் என்னென்ன, சகலர், விஞ்ஞானகலர், பிரளயாகலர், நம்ம சொல்லக்கூடிய இந்த பேதங்கள் இதை சார்ந்தது. யோகம் செய்யக்கூடிய யோகத்தினுடைய வகைகள் அதையெல்லாம் செய்யக்கூடியது. வாசி யோகத்தை பற்றியே குறிப்பாகவே சொல்லுகிறார். அஜபா யோகத்தினுடைய ரகசியத்தை, சூட்சுமங்களை வைத்து பேசுகிறார். கிரியாபாதத்திலே சிவலிங்கங்களுடைய லட்சணம், சிவபூஜையினுடைய சிறப்பு, அதை எப்படி செய்யணும், புலன் அடக்கம், புலால் மறுத்தல், இப்படி இருக்கக்கூடிய சாமானியமான தர்மங்கள், யமம் நியமம்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை குணங்கள், இதையெல்லாம் மந்திரங்கள்ல விசேஷமான மந்திரங்களுடைய அமைப்புன்னு அன்னதின்னதுன்னு இல்லை, 28 ஆகங்களுடைய சாரம் 9 தந்திரங்களால் ஆன திருமந்திரம்னு கொள்ளலாம். ஆனால் தான் இவர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேனார். அங்கே தன்னைன்னு சொல்லுவது சைவாகங்களே. இறைவன் ஆகமாகவே இருக்கிறான், ஆகமாகி நின்று தானே அன்னிக்கிறார். இறைவனுக்கு உயிர்களுக்கு நெருங்கி வருவது ஆகமங்களாலே. தன்னை நன்றாக தமிழ் செய்ததுன்னா சைவாகம கருத்துக்களை தமிழ்படுத்தி கொடுத்தார். தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆகமங்களை மொழிபெயர்க்கல, மொழிபெயர்க்கும் அந்த வேலையை இவர் செய்யல. யாரும் அதை கிரியைகள் எல்லாம் அப்படியே மொழிபெயர்த்து பண்ணல. சைவாகம செழும்பொருளை, அதனுடைய தாற்பயங்களை தமிழிலேயே மொழிகிறார். தமிழ் வாசிக்க தெரிந்தவர்கள் இதை வாசித்து இதனால் ஈர்க்கப்பட்டு இதனுடைய தாற்பயம் எத்தனை சிறப்புன்னா மூலாகமங்கள் எத்தனை உயர்ந்ததோன்னு எண்ணம் ஏற்பட திருவருள் விளக்கத்தால் மூலாகமங்களையும் வாசித்து பக்குவம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தால் அந்த ஞான நூல்களை வழங்கி தருகிறார். இதெல்லாம் 10ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை எளிமையா ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்கு 9ஆம் திருமுறை 9 ஆசிரியர்கள், 11ஆம் திருமுறை 11 ஆசிரியர்கள், 12ஆவதா இறைவனே வந்தவர். எப்படி சங்க பாடல்கள்ல இறையனார்
என்று சுவாமியே ஒரு பாட்டையும் பாடி கொடுக்குறாரோ, தர்மிக்காலாம் பாடி கொடுத்தார் இல்லையா, பொங்குதேர் வாழ்க்கை அத்திரை துப்பின்லாம், அது இறைவனை தானே பாடியது, தாமே சங்க புலவராக வீற்றிருக்கார் இல்லையா. அந்தபடிக்கு இங்கேயும் இறைவனே பாடியவருடைய முக்கியமான வரலாற்று சிறப்புடைய ஒரு பாடல் சேர்க்கப்படுகிறது. அது திருமுகப்பாசுரமாக சொல்லப்படும் பாடல். அதே தர்மி என்ற அந்த இவருக்காக திரு ஆலவாயிலேயே பெருமானுக்கு இசை கொண்டு ஆற்றி வந்த பாணபத்திரர். அவர் பாணர், பத்ரங்கிறது அவருடைய பெயர், பாணர் அவருடைய குலம். பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம். அவருடைய பெயர் ரொம்ப மங்களமான பெயர். பாணர் பாடக்கூடியவர். யாழ்மீட்டி சொக்கநாத பெருமானை நித்தியமும் பாடி வந்தவர். வித்தியை இருக்கிற இடத்துல செல்வத்துக்கு இடமே இல்லையே, அந்தபடிக்கு அவரும் பாவம் செல்வம் இல்லாமல் தவித்த காலத்திலே சொக்கநாத பெருமானிடத்தை விண்ணப்பம் வைக்க, இவருடைய பெருமையை உலகத்தில் உணர்த்தணும்னு நினைத்த சொக்கநாத பெருமான், எங்கிட்ட என்னப்பா எனக்குமே ஒண்ணும் கிடையாது, நானே ஏதோ காட்டில் ரசிக்கிறேன்னு சொல்லி, நீ ஒண்ணு மட்டும் பாண்டிய நாட்டை கொஞ்சம் ஏறி இறங்கினா சேர நாடு இருக்கே, அங்கே ஒரு பெரிய அரசர் இருக்கார், பரம சிவபக்தர், சேர நாட்டுக்கே உரித்தான நல்ல செல்வ வளத்தோடு இருக்க, அவரிடத்தை வேணா போய் வாங்கிப்போ. அவர் யாரோ, நான் ஏதோ மதுரையில் இருக்கேன், பாண்டிய நாட்டிலேருந்து நான் அங்கே போய் கேட்டு அவர் என்ன எனக்கு செய்வார், எதனாலே செய்வார் கேட்டா, நீ கவலைப்படாதே, நான் சொன்னேன்னு சொல்லி உனக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறேன்னு ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறார் சுவாமி. அதிலே நேரடியாக அந்த மன்னனுக்கு எழுதுறார். தான் யாரு, தன்னோட விலாசம், மன்னன் யாரு, அவனோட விலாசம். நாம கடிதம் எழுதுறோம் இல்லையா, விடுனர், பெருனர், ஐயா வணக்கம், பொருள் அப்படின்னு போட்டெல்லாம் எழுதுறோம் இல்லையா, அதே வரிசையை சுவாமியும் கை கொண்டிருப்பார். அதேபடிக்கு விடுனர், பெருனர், ஐயா வணக்கம், பொருள் அப்படின்னு போட்டு நம்மையே கதியாக பற்றி நம்மையே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாணருக்கு போதுமான செல்வங்களை எல்லாம் கொடுத்து கடைசியில முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுவார், திருப்பி இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன், நான் கொடுத்தேங்கிறதுக்காக கூட்டிட்டு போய் உமக்கு எதுக்கு நீரையே தூக்கிட்டு எல்லாம் ஊருக்கு போய் இங்கேயே இது உங்களுக்கு எல்லாத்தையும் நான் இங்கேயே சௌகரியத்தை பண்ணி தரேன்னு அவர் அங்க அமைச்சிடாதே, வரவிடுப்பது வேறு சொல்லி கடைசியில கையை பஞ்சாத்துருவார். திருப்பி அனுப்பி வச்சிருன்னு சொல்லி மதிமலி குறிசை மாடக்கூடல்னு ஆரம்பித்து தன் ஊரனோட பெருமையை சொல்லி, அந்த கூடல்ல இருக்கக்கூடிய ஆலவாய்ங்கிற வீட்டுல இருக்கக்கூடிய சொக்கநாதன் எழுதுவதுன்னு ஆரம்பித்து சேரமான் பெருமானுக்கு ஒரு சீட்டுக்கவி எழுதி கொடுக்குறார். சிபாரிசு கடிதம் மாதிரி எழுதி கொடுக்குறார். எழுதி கொடுத்து, நமக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவர், நீ தான் ஒரு குடை கீழே உட்கார்ந்தேன்னா எல்லாருக்கும் கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பியே, அந்தபடி இவருக்கும் வேண்டியவற்றை எல்லாம் கொடுத்தவருக்கு சிறப்பு செய்து மறக்காம இங்க திருப்பி அனுப்பி வச்சிருக்குன்னு சொல்லி பாடி அனுப்புற. அந்த ஓலையை ஏற்றுக்கொண்டு சேரமான் பெருமான் வந்தவரை எல்லையிலே நின்று வணங்கி துதித்து, என்னன்னு கேட்டு இவருக்கு எப்படி நான் கொடுக்கறது, அவர் கேட்பாரா நான் கொடுப்பேனா, கூப்பிட்டார் ஒரு 10 பேரை கூப்பிட்டார், நான் வரக்கூட மாட்டேன், நேரா போய் நிலவரையில எங்கெங்க என்னென்ன பொக்கிஷார் இருக்கோ, தங்கத்துக்கு என்னவோ, ரத்னத்துக்கு என்னவோ, வெள்ளிக்கு என்னவோ, பட்டுக்கு என்னவோ எல்லாத்தையும் திறந்து கொடுத்து நீங்க வெளில வந்துருங்க, அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம், அவர் எடுத்துக்கிட்டது என்னன்னு பார்த்து அதையெல்லாம் ஒரு தகுதியான யானை மேல ஏற்றி அவரையும் ஒரு பெரிய யானை மேல உட்கார்த்தி வைத்து குதிரை காலாட்படையெல்லாம் பக்கத்துணையாக்கி அவரை கொண்டு போய் பாண்டிய நாட்டிலே விட்டு வருவதுன்னு சொல்லிட்டு அவர் புறப்படும் போது சொல்லி, நான் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்னு போயிட்டான். என்ன எடுக்கிறார் ஏதுன்னுட்டெல்லாம் பார்த்தாலும் தோஷமோன்னு அடியார் ஒன்றை திருவுள்ள பத்துவார். இதை போய் கேட்கிறார், இதுல என்ன சிறப்பு அப்படின்னு நாம நினைச்சோம்னா அவருக்கு என்ன தேவை அவருக்கு தானே தெரியும். தவிர ஐயோ இவ்வளவு கொண்டு போயிடுவாரோ, ஏதோ பேச்சுக்கு சொன்னா எடுத்துப்பாரோ, இந்த சங்கடமே வேண்டாமே, நான் பார்த்து கூட இல்லப்பா அவர் என்ன கேட்டாரு, எது வேணுமோ அவர் எடுத்துக்கட்டும்னு விட்டுட்டு இவர் ஒதுங்கி நின்றாரா. அந்தபடிக்கு பாணபத்திரருக்கு பெருமான் எழுதி கொடுத்த அந்த ஓலை அதிலேருந்து ஆரம்பிக்கும். 11ஆம் திருமுறையில முதல் பாடல் அதுதான். அதிபரி குறிசை மாடக்கூடல்னு ஆரம்பித்து பாடக்கூடியது அது முதல் பாடல். இது இறைவனே எழுதியது, சொக்கநாத பெருமானே பாடியது. ஆசைப்பட்டிருப்பார் நினைக்கிறேன், தான் பாட்டும் திருமுறையில் இடம் பெறணும்னு. அதனாலே அதையே முதல் பாடலாக வைத்து அடியார்களோடு சேர்ந்து இருக்கிறது தானே சுவாமிக்கு. 27 அடியார்களுக்குள்ள தானும் நிக்கணுமே. திருமுறை பாடி 27 பேர்ல தானே ஒருவனாக நின்றான்ங்கிறதானே. சுவாமி எங்க அடியார் திருக்கூட்டம் இருந்தாலும் நடுவில் வந்துருவார். அவர்களை விட்டு எப்படி இருப்பார்? 4 அடியார்கள் சேர்ந்தாங்கன்னா அங்கே 5ஆவதா சுவாமி நிற்பார். 2 பேர் இருந்தாங்கன்னா 3ஆவதா சுவாமி அங்கே நெருக்கிக்கிட்டு வந்து நிற்பார். அடியார்களோடு சேர்ந்து இருப்பது தானே. அந்தபடிக்கு தாமும் இடம் பெற்றார் திருமுறை ஆசிரியராக. சங்க புலவர்களுக்குன்னு ஒரு கோயில் எடுத்துட்டு அதுல முதல்ல போய் தான் உட்கார்ந்துடுறார். இறைவனார் அவரே புலவராக இருக்கிறார். தமிழ் ஆய்ந்த சிறப்பு, இறைவன் ஆய்ந்த சிறப்பு தமிழுக்கு. இது யாரு திசை, எந்த மொழிக்கு இந்த பேர் கிடையாது. அந்தபடிக்கு இவர் ஒருத்தர். இது தவிர 11 பேர் பாடியது 11ஆம் திருமுறை. அதிலே ரொம்ப தொன்மையான ஆசிரியர்கள் பாடியதெல்லாம் 11ஆம் திருமுறை தான் வருது. முக்கியமா காரைக்கால் அம்மையார் பாடியருடைய பிரபந்தங்கள், அப்போது திருவந்தாதி, திருவரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதி, இப்படி பாடியருடைய பதிகங்கள் எல்லாம் வந்து விடுகிறது. சேரமான் பெருமானார் அவர் பாடியருடைய பாடல்கள், திருக்கையாலை ஞான உலா உட்பட சுவாமிகள் பாடியருடையது, பட்டினத்து பிள்ளையார், நக்கீரத்தேவ நாயனார் பாடியது,
கைலை பாதி காலத்தி பாதி இந்த மாதிரி அவர் பாடிய பனுவல்கள், அது போக சங்ககால தமிழ் புலவர்களாக அறியப்படும் கபிலதேவ நாயனார், பரணர் இவர்கள்லாம் பாடியது. காடவர் போனான ஐயடிகள் காடவர் பாடிய கஷேத்திர வெண்பா, ரொம்ப அவரும் காலத்தால் ரொம்ப மூத்தவர், அவர் பல தலங்களை பாடுறார், அந்த கஷேத்திர வெண்பா. இது போக இளம்பெருமானடிகள், அதிராவடிகள்னு இந்த ஆச்சாரியர்கள், நிறைவாக இந்த திருமுறைகளை தொகுத்து கொடுத்த நம்பியாண்டார் நம்பிகள் பாடியவருடைய பாடல்கள். முதல் முன்னம் தனக்கு அருள் தந்த பொல்லா பிள்ளையாரையே பாடத் தொடங்கினார். அவர் பேரிலே இரட்டை மணி மாலையெல்லாம் பாடுறார், அதுவும் வந்துடுது. முருகப்பெருமானை பற்றி சிலர் பாடியதும் சேர்ந்து வந்தது. குறிப்பாக திருவடிக்கழியிலே சேந்தனார் பாடியதெல்லாம் இவரை பற்றியே பாடுறார். முருகப்பெருமானை பற்றி பாடியதும் வந்துடுது. சிவபெருமான் தான் பெரும்பான்மை. அவரை தவிர விநாயகப் பெருமான் குறித்த பாடல்கள் உண்டு, முருகப்பெருமான் குறித்த பாடல்கள் உண்டு. சிவத்தை இடத்திலிருந்து அம்பிகையை நாம் தனியா பிரிக்கிறது. அதனால திருவள்ளுவர் விளக்கம் தனி கிடையாதுங்கிறதுனால சிவபெருமானை பற்றின்னா அதில் அம்பிகையும் சேர்ந்து வந்தது. ஒவ்வொரு பதிகத்திலேயும் அம்மையை பாடாமல் இருக்க மாட்டார். ஏதோ விதத்திலே ஒரு கூருடையவன் சொல்ற இடத்திலே அம்பிகையுடைய சிறப்பு தன்மையை சொல்லி, அப்படியானவளை ஒரு கூருடையவர், அவளோடு வீச்சிருப்பவர், இப்படி அம்பையர் கண்ணியும் தன்னுடன் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பெல்லாம் பாடுறாங்களே, அந்த படிக்கே ஒவ்வொரு பதிகத்திலேயும் வைத்து பாடிவிட்டார். அதனால தனியே சொல்றதுக்கு இல்லை. அதனால உடனே அந்த கேள்வி வருது, அம்பிகை பற்றி தனியா இல்லையா அப்படின்னு. தனித்து பிரித்து பாடுவதில்லை, அம்பிகையோடு சேர்த்து வைத்துதான். அப்படி சுவாமி விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், ஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகளை பற்றி ஒரு பதிகம், இந்த மாதிரியானதெல்லாம் இவர்களை பற்றிய பாடல்களும் அமைய பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் பாடியது 11ஆம் திருமுறை. நிறைவாக சைவ சமயம் செய்த தவத்தின் பயனாக தோன்றியவருடைய குன்றையூர் செக்கிழார் பெருமானார், அவர் பாடியவருடைய திருத்தொண்டர் மாக்கதை, திருத்தொண்டர் புராணம், பெரியவர்களுடைய புராணம் ஆனபடியால் பெரிய புராணம் என்று இப்படி பல திருநாமங்களால் அழைக்கப்படுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைவாழந்தனடியார்மடியன் எடுத்த அந்த முன்னடியை தனக்கான வரியாய் கொண்டு அதிலே என்ன வரிசையில சுந்தரர் பாடியிருக்கிறாரோ அந்த காட்சியை முன்னோட்டாக வைத்து ஒவ்வொரு வரியிலே சுந்தரர் வைத்து பாடியவருடைய அடியார்களை நம்பியாண்டார் நம்பிகள் ஒரு பாடலிலே வைத்து அந்தாதியாக பாடியதையும் வைத்துக் கொண்டு மிகுந்த பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து இதை பாடியிருக்கார். நமக்கு நம்பிக்கை உலகெல்லாம் எடுத்து கொடுத்து அதோடு பேசாம விட்டு சுவாமி, உலகெல்லாம் போயிட்டு வாப்பா முடிச்சுட்டு வா இப்படி சொல்லலை. அங்கிருந்து ஆரம்பித்து கடைசியா உலகெல்லாம் முடிகிற மட்டும் நடராஜ பெருமான் சொல்லித்தான் அவர் எழுதியிருக்கார். கதையினுடைய அந்த மாபெரும் தமிழ் இலக்கியத்தினுடைய போக்கு பெரிய புராணம் மாதிரி ஒரு நூல் செய்யறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள்னு பார்த்தா ஞான சம்பந்தர் தான் அதுல பெரும்பாதி இருப்பார். பிள்ளை பாதி புராணம் பாதின்னு பெரிய புராணம் 4000 பாட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி கிட்ட வந்துருவார். ஞானசம்பந்தர் புராணம் மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட வந்துடும். மீதி 62 பேர் அப்புறம் தொகையடியார்கள் தான் மீதி இருக்கிற 2000 பாட்டு. ஆனா ஞானசம்பந்தருடைய சமகாலத்தவர்கள் நிறைய பேர்கள் சுவாமிகளே இருக்கார். மேலே முருகநாயனார் இருக்கார், திருநீலகண்டத்து பாணனார் இருக்கார், திருநீல நக்கர் இருக்கார், சிறுகுண்டர் இருக்கார். இவங்களுக்கு எல்லாமே தனித்தனியா பாடல் குலச்சிறையார் இருக்கார், மங்கையரசியார் இருக்காங்க, நெடுசீர் நெடுமாறனார் இருக்கார். இவங்களுக்கு எல்லாம் தனித்தனியாகவும் புராணம் உண்டு. ஆனா சம்பந்தர் புராணத்தை இவங்களும் சம்பந்தப்படுறாங்க. இங்கேயே அவங்களோட சம்பந்தத்தை சொல்லிட்டா அவங்களோட தனியான அவங்க புராணத்தை எதை வச்சு சொல்றது? இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை சுவாமிகள் கைகொண்ட விதம் இருக்கே, அதை வாசிக்கும் போதுதான் இது ஏதோ மனித பிரயத்தனத்தினால ஒருத்தருடைய மேதாவிலாசத்தினால மட்டும் நடக்கலைன்னு சொல்லுவாங்க. எப்படி 3 வயது குழந்தை வாக்கில இப்படியெல்லாம் வருமோன்னு அதிசயிக்கும்படியாக இருக்கோ, எவ்வளவு தூரத்துக்கு நாம கிரிட்டிக்கல்னு சொல்லக்கூடிய நிலையில வச்சு தர்க்க ரீதியாக பார்க்கிறேன்னு பார்த்து லாஜிக்கல் ரீசனிங்லாம் அப்ளை பண்ணி பார்த்தாலும் கூட 3 வயதுல இருந்து 16 வயதுக்குள்ள வாழ்ந்தவர் ஒருவர் இப்படியெல்லாம் பாடியிருப்பாரான்னு நினைச்சு பேசாம எப்படி நிக்கிறோமோ அந்த வரிசையிலேயே வரக்கூடிய ஒரு அருளாளர் போல இருக்கக்கூடிய அருணகிரியாருமே கூட இந்த சந்தமெல்லாம் வாசித்து தெளிந்த ஒருவருக்கு அந்த கல்வி மேதாவிலாசத்தினாலே வந்ததுன்னு சொன்னா நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு தமிழ் பயின்றார்கள்னா அப்ப தமிழ் கூறும் நல்லுலகிலே இத்தனை 1000 ஆண்டுகளாக வந்த எத்தனையோ லட்சம் தமிழ் வித்வான்கள்ல ஒருத்தர் கூட இவர் அளவுக்கு வாசிக்கும், அவ்வளவுதான். ஆனா அருணகிரியார் ஏதோ பாடசாலைக்கு போய் வாசித்து வந்தாருங்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லை. மொழின்னு எடுத்துக்கிட்டா அவர் காலத்துல இருந்த பாரசீக மொழி வரைக்கும் பயன்படுத்துறார்.
ஏதோ தமிழ் வடமொழியும் நிறுத்திக்காம அவர் காலத்து 15ஆம் நூற்றாண்டிலே இங்கே பாரசீக மொழியெல்லாம் வழக்கத்துல வந்தாச்சு. சின்ன சின்ன சொற்பிரயோகம் எல்லாம் வந்துருது. அதெல்லாம் ஒரு மாதிரி தமிழ் படுத்தி பயன்பாட்டிலே வந்துருது. அதையும் எடுத்துப்பாரு. போற போக்கில் வேணும்னா எடுத்துப்பாரு. சலாம்ங்கிற வார்த்தையை அப்படியே பயன்படுத்துறாரு. திருச்செந்தூர்ல சுவாமி சமாதானம் பண்ணி முடிச்ச உடனே பிரம்மனித்திரன் திருமாலாம் வந்து சலாம் வச்சாங்க உனக்குன்னே பாடுறாரு. இப்படி போற போக்கில் வார்த்தைகளை எது பொருந்துதோ அந்த வார்த்தை அப்படியே கை கொடுக்கும். சந்த அமைப்பு, தொகுத்து பாடக்கூடிய விதம், நயம், கற்பனை திறன், எதை சொல்றது, அதெல்லாம் வந்து நல்லா படிச்சு முடிச்சு நல்ல மேதாவிலாசத்தோட இன்னைக்கு மயிலாப்பூர் தரிசனத்துக்கு போறோம். அங்க இருக்கிற சுவாமியை பற்றி பாடணும், எதுகை முனை இதை வச்சுப்போம், சீர் இப்படி இருக்க போகுது அப்படின்னு மனப்பாடமா போயிட்டு அங்க ஒரு மண்டபத்துல காகிதத்தை வச்சுக்கிட்டு மைய ஊத்தி எழுதுவரை வச்சுக்கிட்டு எழுதி எண்ணு சீர் பார்த்து திருச்சி இல்லை சரி பண்ணல இதை கீழ்ச்சி தூக்கி போட்டு அடுத்த ஒரு காகிதத்தை வச்சு இன்னும் எழுதிட்டு இப்படி திருத்தி அடிச்சு கொக்கி போட்டு எழுதி வாய்ப்பே மனித பிரயத்தனத்தால் இது ஆகக்கூடியதே இல்லை. ஒரு வாழ்நாளில் இப்போ சுவாமிகள் பாடியது கிட்டத்தட்ட 1300 பாடல்கள் திருப்புகழ் கிடைக்குது. ஆனால் பல ஆயிரம் பாடல்கள் பாடியதாக அவரே சொல்றார். சுவாமிகளே ஒரு வாழ்க்கையில இவரோட பாடி முன்னெல்லாம் பாடுறாரு. 1330 வச்சுக்கிட்டா கூட இத்தனை பாடல்களை இத்தனை வெவ்வேறு சந்தங்கள்ல எல்லாம் ஒருத்தர் வச்சு பாடணும்னு 32 சீரெல்லாம் ஒரு வரிக்கு வச்சு பாடணும். பாட்டு 8 வரி தான் இருக்கும், ஆனா ஒரு வரிக்கு 32 சொற்கள் இருக்கும். அப்ப எத்தனை பாருங்க, மலையா மழையா கொட்டி தீர்த்து இருப்பாங்க. மனித பிரயத்தனமே அருணகிரிநாதருடையது இந்த மாதிரி இந்த சந்தத்தெல்லாம் வச்சு பார்க்கணும். சேக்கிழார் கதை போக்கை கை கொண்ட விதம் ஈடு இணையே சொல்ல முடியாத மகாகாவியம். ஈடு இணையே சொல்ல முடியும். மற்றைய மகாகாவியங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்கு எந்த பங்கமும் இல்லாமலே சொல்லுகிறேன். ஒரு ராமாயணமோ நளவென்பாவோ சுவையில குறைவே கிடையாது, சொற்பிரயோகத்துல குறைவு இல்லை. கம்பனை போல் மாபெரும் கவி மாற்று கருத்து இல்லை. நயம் கம்பன் மாதிரி வராது, எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா இருக்கக்கூடிய ஒரு கதை அந்த போக்குல அதை சொல்லிட்டு போகும், அவ்வளவுதான். ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரெயின்ட் ரொம்ப குறைவு. அது அவ்வளவு சிரமம் கிடையாது. சேக்கிழார் அப்படி இல்லை, அந்த வரிசை மாறக்கூடாது. சுந்தரர் ஒரு மகாகாவியம் பாடுறதுன்னா அதுக்கு ஒரு கதாநாயகன். கதாநாயகன் இருந்தால் சர்வ நிச்சயமா கதாநாயகி இருக்கணும். கதாநாயகன் கதாநாயகின்னு வந்துட்டா காதல் காட்சிகள் இருக்கணும். காதல் காட்சி இருந்தால் நிச்சயமாக ஊடல் காட்சிகளும் இருக்கணும். அந்த ஊடலை தீர்த்து வைப்பதற்கு நண்பர்கள் வேலை செய்யணும். பிறப்பிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் தொகுத்து சொல்லப்படணும். இதெல்லாம் வடமொழி தென்மொழி இரண்டிற்கும் மகாகாவியங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய இலக்கணம். இப்ப இது அப்படியே தமிழ்ல வழங்கக்கூடிய பிரபலமான தொன்மை காப்பியங்களுக்கு வச்சு பாருங்க. சிலப்பதிகாரம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி, இருவருக்கும் இடையே காதல், இருவருக்கும் இடையே ஊடல், அது தீர்க்கிறதுக்கு ஒரு வழி. அதன் மூலமாக ஒரு பாடம் வேற சொல்லணும். காப்பியங்கள் சும்மா பொழுதுபோக்குக்கு நம்ம இப்ப திரைப்படங்கள் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு போக முடியாது. அதன் மூலமாக ஒரு நல்ல கருத்து மக்களுக்கு பரப்பப்பட்டிருக்கணும். அது பயன்பாட்டில் வரணும். இத்தனையும் சேர்த்து வரணும். முன்கதை ஒன்று இருக்கணும். இது நடக்கக்கூடிய காலம் இடம் இதெல்லாம் தெரியப்படும். அதனால்தான் சுவாமிகள் திருமலை சருக்கத்திலேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு வராரு. அமைஞ்சது பாருங்க அவருக்கு.